ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அதற்கு முன்பு மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? குலத்தின் உள்ளே இருக்கும் அழுக்குகளை நீக்கி அந்த குலத்தை சுத்தம் செய்வது போல இந்த மீன ராசியை சார்ந்தவர்கள் குற்றம் குறையை பார்க்காது அவர்களுடைய வேலையை மதித்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், சமுதாயத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை என்பதை ஆன்மீக அழுத்தத்தோடு வாதாடுபவர்கள், போராடுபவர்கள், செயலாற்றுபவர். மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் நுணுக்கமான அறிவை பெற்றிருப்பதால் பெரிய வேலைகளில் சர்வசாதாரணமாக இயங்குபவர்கள், நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பறப்பவர். அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள், 1 குருவுக்கு உரியது, 2 சூரியனுக்கு உரியது, 3 சுக்கிரனுக்கு உரியது, 4 புதனுக்குரியது, 5 செவ்வாய்க்குரியது. அந்த பலாபலன்களை பொது பலனோடு இணைத்து இப்பொழுது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகும் பலாபலன்களை நான் சொல்ல இருக்கின்றேன். தம்மை போலவே மற்றவர்களையும் காலத்தை வீணாக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணும் மீனராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் பல வழியில் பணவரத்து இருக்கும். காரிய தடைகள் நீங்கும், மற்றவர் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகளை செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கின்ற சாமர்த்தியம் உண்டாகும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். பெரும் புள்ளிகள் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகமாய் வரும். வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். குடும்பம் சுகம் பூரணமாய் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே திருப்தியான நிலை காணப்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சுபகாரியங்களில் குடும்பத்தினோடு கலந்து கொள்வீர். வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவு கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்த வேலை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும். பண வரத்து திருப்தி தரும். அரசியல் துறையினருக்கு மன மகிழும்படியான செய்திகள் வந்து சேரும். மேலிடத்தில் இருந்த பணி நிமித்தமாக முக்கிய செய்திகள் வந்து சேர்ந்து கலைத்துறையினருக்கு திறம்பட செயல்பட்டு அனைவரிடம் பாராட்டை பெறுவீர்கள். அதன் மூலம் புதிய ஆடைகள் கையெழுத்திடும் வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். கல்வியிலே வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். உற்சாகமாய் காணப்படும். புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடையவர்கள் மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்திலே தனலாபம் கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பெண்ணாக இருந்தால் ஆணாலும், ஆணாக இருந்தால் பெண்ணாலும் செலவு ஏற்படும். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பண வரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மீனராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். வார இறுதியிலே பழைய வாக்குகள் வசூலாவதில் வேகம் காணும். உத்தியோகத்திலே புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாய் செய்து முடித்து பாராட்ட பெறுவர். பதவி உயர்வு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்கள்
இந்த ஜூன் மாதத்திலே குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள். உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். மீன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? ருத்திர ஜபம் செய்வதும், குருவுக்கு வியாழக்கிழமையில் கொண்டகடலை நிவேதனம் செய்து வணங்குவதும், வருமானத்தை உயர்த்தும் மன அமைதி கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 24, 25, 26. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 18, 19 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.